அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூன் மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை அஷ்டமி திதி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ஏலக்காய மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க கட்டி வச்சாலே போதும். 8 நாட்களுக்குள்ள அளவில்லாத பணத்தை இந்த ஏலக்காய் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த தேய்பிறை அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல 8 மிளக வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மிளகு பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செய்யும் போது எல்லா பிரச்சனைகளும் ஒரே நொடியில தீரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் அது. அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு மத்தியானம் 12 மணியில இருந்து 1 மணி 30 நிமிடங்களுக்குள்ள இந்த ஒரே ஒரு மேஜிக் வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும், உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல சொல்லிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல் ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு 786ங்கிற டிவைன் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு இருக்கிறது 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அதே மாதிரி இன்னைக்கு அஷ்டமி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அதே மாதிரி இந்த மாசம் ஜூன் மாசம் 6வது மாசம். இப்படி 786ங்கிற டிவைன் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பண தேவை இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். அதே மாதிரி பண கஷ்டம் இருக்கிறவங்களும், கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும், வீண் வரைய செலவுகள் இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும், நீங்க செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒட்டுமொத்த பண கஷ்டத்துக்கும் பண தேவைகளுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. அதுவும் 8 நாட்களுக்குள்ள பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். இந்த ஏலக்காய் வாசம் வீசக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் நிரந்தர வாசம் செய்வாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஏலக்காய்க்கு நல்ல ஒரு பணவசிய சக்தியும் இருக்கு. நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விரிசல் விடாத ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரே 1 ரூபாய் நாணயம் தேவைப்படும். இந்த 1 ரூபாய் நாணயத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த 1 ரூபாயை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க.
பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு ஒரு நூல் தேவைப்படும். சிகப்பு நிற நூலா இருக்கிறது நல்லது. சிகப்பு நிற நூல் உங்ககிட்ட இல்லைன்னா சிகப்பு நிற காட்டன் துணியை கூட நூல் மாதிரி மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் உங்ககிட்ட இல்லைன்னா வெள்ளை நிற நூல்ல லேசா குங்குமத்தை தடவி விட்டுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள நமக்கு புதன்ஹோரை நேரம் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க செய்யலாம். இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா பரவாயில்ல, நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல எந்த ஒரு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் உங்க மனசுக்குள்ள கூட நீங்க வச்சுக்க வேண்டாம். பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமானது. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு இன்ஃபினிட்டி சிம்பலை தான் கொடுத்திருக்கேன். ஏலக்காயில இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா ₹1 நாணயத்துக்கு மேல ஏலக்காய வச்சு இத நீங்க நூல் போட்டு கட்டிக்கோங்க. அந்த ஏலக்காய் ₹1 விட்டு கீழே விழாத மாதிரி கவனமா இறுக்கமா கட்டிக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். சரி, இப்படி கட்டி வச்சிருக்கக்கூடிய ₹1 ஏலக்காயையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. என்னிடம் அளவில்லாத பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது 786. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். என்னிடம் அளவில்லாத பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது 786. இந்த அஃபர்மேஷனை நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க. எண்ணிக்கை கணக்கெல்லாம் எதுவும் வச்சுக்க வேண்டாம். உங்க மனசுக்கே போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க. இப்படி அஃபர்மேஷன் சொல்லும் போது அந்த 786ங்கிற நம்பரை தனித்தனியா தான் சொல்லணும். 786 786 எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ₹1 ஏலக்காயையும் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அடுத்த வாரம் புதன்கிழமை நமக்கு 8வது நாள் வரும். இந்த நாள்ல இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அந்த ₹1 நாணயத்தை நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த நூலையும் நீங்க ஏலக்காயோடைய சேர்த்து தூக்கி போட்டுறலாம். 8 நாட்களுக்குள்ள பணவரவுல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.